ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. நம்ம மிராக்கிள் தான் இதே மலர்ற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக மலர்ந்துடும். காஞ்சு விழுந்துருது. மலர வைக்கலாமா? நான் இந்த ஃப்ளவர் மலர வச்சுட்டு நம்ம எடுத்து விட்டுறலாம். ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே 2 கையில் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ளவரு. மழை வந்ததுன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு 4-5 நாள் நிற்கிறது 2 நாள்லேயே கொட்டி போயிடுது. இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் லைட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்படி சாய்ச்சி நிறுத்தினா கூட நம்மளுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும். ஃப்ளவரோட அந்த வெயிட்னால இது சாஞ்சிடுது. சூப்பராக இருக்குல்ல மிராக்கிள், அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் இதோட ஃப்ளவர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், போக போக பெருசாகும். இங்கே ஒரு பட்டு இருக்குது, பட் ஆனால் இங்கே ஒரு பட்டு காஞ்சும் போச்சு. இங்கே ஒரு பட்டு நான் சப்போர்ட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். இன்னும் பட்டு வருதான்னு தெரியல, பார்க்கலாம். மிராக்கிள் ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ஃப்ளவர்ஸும் இப்படி தான் இருக்குது. சீக்கிரமாக கொட்டி போயிடுது. இந்த ஃப்ளவரை நான் தான் மலர வச்சேன். பெட்டல்ஸ் எல்லாம் காஞ்சு போனதுனால இன்னும் ஒரே ஒரு பட்டு தான் இருக்குது. அது காயாமல் தப்பிச்சிட்டிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். எனக்கும் சங்கடமாக இருக்கும் பட்டு காய்ச்சி போகும்போது. இன்னும் அமெரிக்கா மேலியால் ஒரு பட்டு இருக்குது, மலர வச்சிடலாம். நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது மலர வைக்கும்போது. நம்ம எப்போ மலர வைப்பாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது, தனியாக மலராமல். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. மருந்தெல்லாம் அடிச்சிட்டேன் நான். பூச்சியெல்லாம் இப்போ போயிடுச்சு. பிளான்ட் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிடுச்சு. இங்கே கூட ஒரு பட்டு இருக்கு. நம்ம ஐஸ்வர்யாவில் கூட ஒரு குட்டி பட்டு ஒன்று வந்திருக்கு. நம்ம கியூன் ஆஃப் ஆர்ட் இன்னும் 2 நாளில் தான் மலர வைக்கணும். பிங்க் கிளவுடில் நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. பிங்க் கிளவுட் நம்மளுக்கு ஃப்ளவர் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஒயிட் பியோனி தான். இங்கேயும் ஒரு குட்டி பட்டு வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட வாட்டர் லில்லியில் புதுசாக ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. இது ஜுலன் சாப் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் இது. நல்ல ஒரு சூப்பரான பிங்க் ஷேட், ரொம்ப அழகாக இருக்குது. க்ளோஸ் ஆக போகுது. இன்றைக்கி பேக்கிங்கில் பிஸியாக இருந்ததுனால மார்னிங் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு 2:30, 3 o'clockே அது க்ளோஸ் ஆகிற ஒரு பிளானுக்கு போயிடுச்சு. பட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. நம்ம ட்ராபிக் சன்செட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வெரைட்டி இதோட கலரே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கலரு. நம்ம மெர்மெய்ட் சாஞ்சிருச்சு. ஆனால் இது வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு மலர்றதுக்கு இருக்குது. இங்கே கூட நம்ம இங்கேருந்து பார்த்தாலே நம்ம கேலக்ஸி தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருக்குது. இந்த பாண்ட்லேயும் ப்ளம் கிரேசி தான் பெருசாக தெரியுது.
நம்ம பீச் ப்ளோ தான். ப்ளம் கிரேசி இவங்களும் க்ளோஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிமிட்மை, இது நிமிட்மையோட செகண்ட் டே ஃப்ளவர் தான். கேலக்ஸி பாருங்க, க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு டான்ஸ் நைட்டில் ஃப்ளவர் இருக்குது. இங்கேயும் ஒரு நிமிட்மையில் வந்து ஃப்ளவர் ஆகிருக்கு. நம்ம டான்ஸ் நைட்டோட 4th டே இது. இந்த ஃப்ளவர் வந்து 4 நாள் வரும். க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் திரும்பவும் மலரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த 2 பாண்டை நான் க்ளீன் பண்ணணும். இப்போ தான் நம்ம பிளான்ட்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வந்து பெருசாக வளர ஆரம்பிக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மிராக்கில் வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு குச்சி சப்போர்ட் கொடுத்து கட்டி வச்சுருக்கேன். ஒரு பட்டு தான் காற்றடிக்கிறதுனால காஞ்சி போச்சு. இன்னொன்று நம்ம இப்போ மலர வச்சது தான். டேங்க்லேயும் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போது. இன்றைக்கி நம்ம காம்போவோட பேக்கிங் தான் இது. நம்மளோட வாட்டர் லில்லி காம்போ இது. நம்ம 500க்கு தான் இந்த காம்போ போட்டிருந்தோம். சூப்பரான ஒரு ஆஃபர் பாருங்கள். காம்போன்ட்டு நம்ம சின்ன பிளான்ஸ்லாம் கொடுக்கல. நம்மளோட மிக்ராந்தா ப்ளூ, அதே மாதிரி வந்து கீழார்கோ, டாபன் சொன்ன மாதிரியே 4 ஃப்ளாட்டிங் பிளான்ஸு, அப்புறம் வந்து இன்னொரு ஜாப்போனிக்கா, இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் கொலோகேஷா. இவங்க ஜாப்போனிக் தான் கேட்டாங்க. ஸோ வந்து இதுதான் நம்ம காம்போ பேக்கிங். இவ்வளோ பிளான்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் 500 இன்க்ளூடிங் சிசி தான் நம்ம கொடுக்குறோம் இன்சைட் தமிழ்நாடு. இதுவும் நம்மளோட 530யோட காம்போ தான். பீச் ப்ளோ வர காம்போ இது 530. பாருங்கள், இதுதான் நம்ம கொம்பல் கொடுக்குற பிளான்ஸு. நம்மளோட ஜாப்போனிக்காவில் கூட ஃப்ளவர் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃப்ளவரும் பட்டு இருக்கிற மாதிரி பிளான்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து 530 காம்போ. பீச் ப்ளோ, டாபன், கீழார்கோ, அப்புறம் வந்து ஜாப்போனிக்கா, அதே மாதிரி நம்மளோட 4 ஃப்ளாட்டிங் பிளான்ஸ். இவ்வளோ பிளான்ஸுமே சேர்த்து உங்களுக்கு வந்து சிசியோட 530 ருபீஸ் தான். சூப்பரான ஆஃபர். நிறைய பேர் இந்த காம்போலாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த காம்போ பற்றி தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவில் உள்ள பிளான்ஸ் காமிச்சேன். நம்மள்கிட்ட ஆல்ரெடி பிளான்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட பிளான்ஸ் பற்றி தெரியும். ஓகே, நம்மளோட பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா, நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் பார்க்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களோட வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட பேக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன். 2 வாட்டர் லில்லி காம்போ தான் இன்றைக்கி நான் பேக்கிங் பண்ணியிருக்கேன். இன்னும் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு தான். கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஃபர்டிலைசர் டேப்லெட்ஸு. அது இன்றைக்கி வரல எனக்கு. திடீர்னு நிறைய ஆர்டர் வந்ததுனால பத்தலை என்கிட்ட இருந்த டேப்லெட்ஸு. ஸோ அது நாளைக்கு தான் வரும். ஸோ அந்த ஃபர்டிலைசர் டேப்லெட் ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களது ஆர்டர்லாம் நாளைக்கு தான். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஈவினிங் தான் வந்து எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்குவேன். இதில் வந்து எல்லாமே இன்சைட் தமிழ்நாடு தான். உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் போட்டிங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டேயில் கண்டிப்பாக கிடைக்கணும். வெனஸ்டேவுமே ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்துட்டு வரல அப்படின்னா என்னை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு டெலிவரிக்கான ஃபோன் நம்பர்லாம் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு நாளான்னைக்கு உங்களோட பார்சல் ரிசீவ் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்டர் லில்லிஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கைக்கு கிடைச்ச அன்றைக்கி ஈவினிங்கே பிளானிங் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை எடுத்த உடனே ஜஸ்ட் அப்படியே ஓப்பனாக வைக்காமல் தண்ணியில் போட்டு விடுங்க. டியூபர்ஸு இதில் இருக்குது. லாட்டஸ் டியூபர்ஸும் வந்து நல்ல ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே உடனே எல்லாருமே பிளான்டிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி வாட்டர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண மறந்துடாதீங்க. சின்ன பிளான்ட்டை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பிளான்ட்டால் வளர்ந்து மேலே வர முடியாமல் அழுகி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மழை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை நீங்கள் எடுத்து கீழே கொஞ்சம் சாய்ச்சி ஊற்றி விட்டுருங்க. கரெக்டான தண்ணியை மெயின்டைன் பண்ணுங்கள். பிளான்ட் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி நம்ம பிளான்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, எல்லார் வீட்லேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் வரட்டும்.
ஏதாவது வீடியோஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பற்றியும் அதே மாதிரி பர்ச்சேஸ் பற்றியெல்லாம் உங்களோட சஜஷன்ஸும் உங்களோட ஒரு ரிவ்யூஸும் எல்லாம் எனக்கு ஒரு கமெண்ட்டாக போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புது புது சேல் வீடியோஸு புது புது காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போடும்போது சீக்கிரமாக பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.